எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் அவர்கள் நம்முடன் இணைந்து இருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். வணக்கம் சார். யாழினி வணக்கம். சார், சமீபத்துல தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசின பேச்சு சர்ச்சையை கிளப்பி இருக்கு. அதாவது மிகச்சிறந்த ஹிந்துத்துவா தலைவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரை ஒரு திராவிட கட்சியின் தலைவியை அவங்க இப்படி சொல்லி இருக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? அண்ணாமலைக்கு வரலாறு தெரியாது, அவரு உளறல் பண்ண தலைப்பு செய்தி தவிப்பு இருக்கு. ஜெயலலிதா அவர்கள் இந்துத்துவா தலைவர்னு திமுகவே சொல்லாது. காரணம் என்ன அப்படின்னா, இந்துத்துவா வேற, ஹிந்துவா இருக்கிறதுங்கிறது வேற. இது சவர்கர் சொன்ன விஷயம். அவரே என்ன சொல்றாருன்னா, ஹிந்துயிசம், இந்துத்துவா 2க்கு இடையில வித்தியாசம் இருக்கு. ஹிந்துயிசம் அப்படிங்கிறது என்னன்னா, அது கொஞ்சம் பக்தி சார்ந்தது. இந்துத்துவாங்கிறது பொலிட்டிக்கல். பொலிட்டிக்கலா சவர்கர் அதுக்கு டிஃபினிஷன் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, இந்துத்துவா என்றால் புனித பூமி, புனித ரத்தம். அதாவது இந்தியா, ஏக இந்தியாவை, ஒன்றுபட்ட இந்தியாவை, பாகிஸ்தான்லாம் சேர்த்து புனித பூமியாக கருதணும். ஹிந்து பிளட் இருக்கணும், பியூர் பிளட் இருக்கணும். இதுதான் அவர் வகுக்கிற சித்தாந்தமே அதுதான். அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் RSS எல்லா இயக்கங்களும் இயங்குகின்றன. ஜெயலலிதாவை பொறுத்தவரையில் அவர் ஆழ்ந்த பக்தி கொண்டவர். அதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. அப்படி பக்தி கொண்டவர்கள் நிறைய பேர் இந்துக்கள் இருக்கத்தானே செய்வாங்க. ஆனா அதுக்காக எல்லாரும் இந்துத்துவவாதி இல்ல, ஜெயலலிதா இந்துத்துவா தலைவர் அப்படின்னு சொல்றது பொருத்தமற்றது அல்ல. திராவிட தலைவிங்கிறது அனைவருக்குமே தெரியும். சமூக நீதி காத்த வீராங்கனைங்கிற பட்டம் கொடுத்ததே திராவிடர் கழகம். அப்ப திராவிடர் கழகம் கொடுக்கறதை விட சான்றிதழ் ஜெயலலிதாவுக்கு தேவையில்லை. அப்ப அண்ணாமலையின் சான்றிதழ்ங்கிறது எதை காட்டுகிறது? அவரது அறியாமையை தான் காட்டுது. சார், தமிழ்நாடு அரசியல், அதிமுக அரசியல் குறித்து நன்கு அறிந்தவர் நீங்கள். அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. அன்றே செல்வி ஜெயலலிதா அவர்கள் மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்தவர். அது மட்டும் இல்லாம இந்துத்துவாவுக்கு அவங்க நிறைய ஆதரவா நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. உண்மையாகவே செல்வி ஜெயலலிதா அவர்கள் மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்தப்போ என்ன நடந்தது? அவர் இந்துத்துவாக்கு ஆதரவா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறது உண்மையா? அண்ணாமலை எதை வச்சு அதை சொல்றாருன்னா, அந்த கட்டாய மதமாற்ற தடை சட்டம் 1 கோவில்கள்ல ஆடு, மாடு, கோழி பலியிட தடை விதித்த சுற்றறிக்கை. இந்த ஆடு, மாடு, கோழி பலியிட தடை விதித்த சுற்றறிக்கை எதுல இருந்து வருதுன்னா, ஏற்கனவே தமிழ்நாட்டுல, அதாவது கிட்டத்தட்ட 50ஸ்ல இருந்த ஒரு சட்டம். அது விலங்குகள் வதை தடுப்பு சட்டம். அதுல இருந்து அது வருது. இப்போ அதனால அவங்க அப்படியான ஒரு சுற்றறிக்கையை காவல்துறை தலைவர்களுக்கு, மாவட்ட ஆட்சித் தலைவர்களுக்கு அனுப்புனாங்க. ஆனா அந்த சுற்றறிக்கையை யாரும் வலியுறுத்தல. என்ன காரணம் என்னன்னா, இங்க தமிழ்நாட்டு கலாச்சாரத்துக்குள்ளேயே சிறு குறு தெய்வங்களுக்கு பலியிடுதல். ஈவன் ஒரு சாதாரண குடும்ப விழாக்கள்ல கூட பாத்தீங்கன்னா, கிடா விருந்துங்கிறதெல்லாம் ரொம்ப பாப்புலர். தென் மாவட்டங்கள்ல அது ரொம்ப ரொம்ப பாப்புலர். அப்படிங்கும்போது அதை தடுப்பதற்கெல்லாம் இயலாத காரியம். ஜெயலலிதா அவர்கள் அதை உணர்ந்தார்கள். அதை வலியுறுத்தல. கட்டாய மதமாற்ற தடை சட்டம் அந்த ஒரு கேள்விக்கான விடை அது நம்ம கண்டிப்பா சொல்ல வேண்டிய விடைதான். 31/10/2002 அப்ப சட்டமன்றத்துல இது பற்றிய தீர்மானம் வரும்போது, பல விவாதங்கள்லாம் வரும்போது, பெரியார் அண்ணா கொள்கைகளுக்கு எதிரானது என்று பலரும் எதிர்த்தார்கள். அன்றைய காலகட்டம் பிஜேபி 2001, 2002, 2003 தேர்தல் 2004 வருது. காங்கிரஸை நோக்கி திமுக நகர்ந்து கொண்டிருந்தது. காங்கிரஸ் இருக்கிற கூட்டணியில அதிமுக இருக்க முடியாது. அதிமுக அப்படி இருந்ததுன்னா திமுக இருக்காது. இது மாநில அரசியல். எல்லா மாநிலத்திலும் நீங்க இதே மாதிரி பார்க்கலாம். அப்ப கிராவிடேஷன் டுவர்ட்ஸ் பிஜேபி கூட்டணின்னு வரும்போது, அதிமுகவுக்கு தனி மெஜாரிட்டி இருந்ததுங்க. பிஜேபி ஒண்ணும் மெஜாரிட்டி கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல எதுவும் இல்ல. அதே மாதிரி டெல்லியோட நிர்பந்தம் எல்லாம் எதுவும் இல்ல. இந்த சஜஷனை ஜெயலலிதா அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அது அவங்க செய்த அரசியல் பிழை தான். அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனா சட்டமன்றத்துல 31/10/2002 நிறைவேற்றப்படும் போது, அது வெகுமக்கள் அபிப்பிராயத்தை இது பிரதிபலிக்குது. இது தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுங்கிற ரீதியில பேசப்பட்டது. சட்டமன்றத்துல மெஜாரிட்டி அதிமுக இருந்தது. சோ சட்டமன்ற மெஜாரிட்டி மூலமாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நீங்க பல மாநிலங்கள்ல இல்ல மத்தியில பாத்தீங்கன்னா, வெறுமனே பார்லிமெண்டரி மெஜாரிட்டியில நிறைவேற்றப்படுகிற தீர்மானங்கள் வெகுமக்கள் உணர்வுகளை பிரதிபலிப்பதாக எடுக்க முடியாது. ஆனா அது எப்ப நமக்கு தெரியும் அப்படின்னா, தேர்தல் முடிவுகள்ல தான் தெரியும். அப்ப கட்டாய மதமாற்ற தடை சட்டம் வரும்போது கலைஞர் உள்ளிட்டவர்கள் அதை விமர்சனம் செய்தார்கள். சிறுபான்மையினர் அனைத்து கட்சி கண்டன மாநாடு நடந்தது. தேர்தல் 2004.
அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி. அந்த கூட்டணிக்கு எதிராக வைக்கப்பட்ட பெரிய விமர்சனங்கிறது இந்த கட்டாய பணமாற்ற தடை சட்டம். இதுவும் ஒண்ணு. அப்ப இயல்பாக என்ன ஆச்சுன்னா, அதிமுக அந்த தேர்தல்ல வெற்றி பெறல. 40க்கு 40யுமே அது இழந்தது. அதுக்கு பிறகு மீண்டும் ஒரு ரீதிங்கிங். அதாவது ஒரு தலைவர், அந்த தலைவர் வந்து தனது மாநில மக்கள் அதை விரும்பலைன்னு தெரியும்போது, ரொம்ப கௌரவமா ஜெயலலிதா அவர்கள் அதை வாபஸ் வாங்கிக் கொண்டார்கள். 31/5/2006 அது வந்து சட்டமன்றத்துல கட்டாய மதமாற்ற தடை சட்ட நீக்க மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டது. அதுல விவாதம் நடந்து அந்த சட்டம் வந்து நீக்கப்பட்டது. அதோட அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி. இதை வந்து பின்னால் குறிப்பிட்டு ஜெயலலிதா அவர்கள், "இது நான் ஒரு பிழை செஞ்சுட்டேன். இனி எந்த காலத்திலயும் நான் பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டேன்" என்று அவர்கள் வந்து அட்மிட் பண்ணாங்க. சரி, ஒரு தலைவரோட பெருந்தன்மை என்னன்னா, பிழை இருந்தா திருத்திக் கொள்றதுதான். பிழைகளை செய்யாம எந்த தலைவரும் இருக்கவே முடியாது. ஆனால் அந்த தவறுகளை உணர்ந்து திருத்திக் கொள்பவர்கள் மகத்தான தலைவர்களாக மாறுகிறார்கள். காலம் வந்து அப்படித்தான் ஜெயலலிதா அவர்களை மாற்றியது. இதுல வந்து எம்ஜிஆர்ட்ட இருந்து நீங்க அதிமுகவோட வரலாறு பாருங்க. 1972 அதிமுக தோற்றுவித்த தருணம். அதற்கு முன்பே வந்து எம்ஜிஆர் திருப்பதிக்கு நான் சென்று வந்திருக்கிறேன்னு ஜெயலலிதா அவர்களுக்கு அளித்த ஒரு பேட்டி. அப்ப நட்சத்திர பேட்டின்னு ஒண்ணு எப்போதுமே போடுவாங்க. அதாவது பிரபல நட்சத்திரங்களை வந்து பேட்டிக்கானது. சிறப்பு நிருபர். ஜெயலலிதா வந்து சிறப்பு நிருபர். மும்பை பத்திரிகையோட சிறப்பு நிருபர். அவங்க வந்து எம்ஜிஆர் அவர்களை பேட்டி காணும்போது, எம்ஜிஆர் பெரிய சூப்பர் ஸ்டார். பேட்டி காணும்போது எம்ஜிஆர் சொல்றாரு, "நான் வந்து என்னோட கடவுள் நம்பிக்கையெல்லாம் மறைக்கிறது இல்ல." அப்ப திமுகல இருக்கிறாரு. திமுக பெரும்பாலும் வந்து நாத்திக கட்சின்னு அறியப்பட்ட காலம். "நான் மறைக்கிறது இல்ல. நான் வந்து திருப்பதிக்கு சில முறை சென்று வந்திருக்கிறேன். கோயில்களிலும் சென்று வணங்குவதை நான் வந்து என்னோட கடமையா வைத்திருக்கிறேன். ஆனா நான் வந்து கொள்கையால் வந்து திராவிடன். திமுகல வந்து பொருளாளரா இருக்கிறேன்." இந்த அளவுக்கு அவர் டீட்டெயிலா சொல்லியிருக்காரு. ஜெயலலிதா அவர்களும் அவர்களது கடவுள் நம்பிக்கையெல்லாம் என்றைக்குமே மறைத்ததில்ல. உதாரணமாக திரு மு.க. ஸ்டாலின் வீட்ல பூஜை அறை இருக்கு. முதலமைச்சர். அவரோட மனைவியார் வந்து துர்கா. அவங்க வந்து அந்த பூஜை அறையில வழிபடுகிற படங்களை வந்து 89 குமுதத்திலேயே வந்து பிரசுரம் பண்ணியிருக்காங்க. 1989 குமுதத்திலேயே துர்கா ஸ்டாலினின் பூஜை அறை. இது வந்து அட்டைப்படம் கட்டுறாங்க. இப்போதும் வந்து அவங்க மறைக்கிறதே இல்ல. இப்போதும் எல்லா கோயில்களுக்கும் சென்று வராங்க. என்ன காரணம்னா, அது இறை நம்பிக்கை என்பது வேறு. அதே நேரத்துல வந்து இறை மறுப்புங்கிறது வேறு. இப்போ நெறைய மதங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க இறை நம்பிக்கை இல்லைன்னா அந்த மதத்துல இருக்க முடியாது. உதாரணமா கிறிஸ்டியானிட்டி, உதாரணமா வந்து இஸ்லாம். நாத்திகத்துக்கு வந்து இதுல இடம் இல்ல. கோடிஃபைடு ரிலிஜியன். இது எல்லாமே வந்து கோடிஃபைடு ரிலிஜியன். இன்னென்ன மாதிரி இன்னென்ன விஷயங்கள் நடத்தப்பட வேண்டும் என்கிற கோட் இருக்கு. உலகத்துல உள்ள எல்லா ரிலிஜியனையும் நீங்க இப்படி பிரிக்கலாம். கோடிஃபைட், நாட் கோடிஃபைட். இந்த நாட் கோடிஃபைட் ரிலிஜியன் எப்பவுமே வந்து உங்களுக்கு காலகாலத்துக்கு முந்தியதா இருக்கும். பல நேரங்கள்ல அது வாழ்க்கை முறையா தான் இருக்கும். இப்ப ஹிந்துயிசம் என்பது ஒரு வாழ்க்கை முறை. இதுல நாத்திகத்துக்கு இடம் இருக்கு. ஹிந்துயிசத்தோட ஒரு வேற மாதிரியான ஒரு மாறுபாடு என்னன்னா, நாத்திகத்துக்கு இடம் இருக்கு. இப்ப தமிழ்நாட்டிலேயே வந்து சித்தர்கள் வழிபாடு. இந்தியத்தை சேர்ந்ததுதான் அது. ஆனா சித்தர்கள் நெறைய நாத்திகர்கள் இருக்காங்க. சிவவாக்கியர், "நட்டகல்லும் பேசுமோ, நாதன் வழி காட்டுமோ, சுட்ட சட்டி கரிச்சுவை அறியுமோ, நாதன் உள்ளிருக்கையில்னு" பாடுறாரு. கடவுள் உள்ளதான் இருக்காரு. அவர் நீ வெளியில போய் தேட வேண்டியதே கிடையாது. சட்டி வந்து எப்படி அது சமைக்கப்பட்ட பதார்த்தத்தின் சுவையை அறிய முடியும்? நட்டகல் பேசுமா? அப்படிங்கிற கேள்வி மிகப்பெரிய கேள்வி. 1000 வருஷத்துக்கு முன்னாடி சிவவாக்கியர் எழுப்புறாரு. அதுக்கு வந்து அவரையும் வந்து நம்ம வணங்கத்தக்கவராக ஏற்றுக்கொள்கிறோம். இது வந்து ஒரு வாழ்க்கை முறை. இந்த மாரி நீங்க எல்லா மாநிலங்கள்லயும் பார்க்கலாம். சோ ஹிந்துயிசம், இந்துத்துவா 2ம் வேறங்கிறத வந்து அடிப்படையில அண்ணாமலை புரிஞ்சுக்கிடணும் ஒண்ணு. சவர்க்கரே என்ன சொல்றாருன்னா, இந்துத்துவாங்கிற வார்த்தைக்கு நேரடி ஆங்கில மொழிபெயர்ப்பு இல்ல. ஹிந்துனஸ் அப்படின்னு வேணா ஒரு நியரஸ்ட் மொழிபெயர்ப்பு குடுக்கலாம். இந்துத்துவான்னா 2டே விஷயம் தான். ஒண்ணு ஜியோகிராபிக்கல், இன்னொன்னு பிளட் லைன். இந்த 2ம் தான் முக்கியம். அப்படிங்கும்போது, ஜெயலலிதா இந்துத்துவ தலைவர்ன்னு அண்ணாமலை சொல்றது எவ்வளவு பெரிய அபத்தம்ங்கிறது அனைவருக்குமே. சார், ஜெயலலிதா அவர்கள் பிராமண குடும்பத்துல வளர்ந்திருந்தா கூட, அவங்க சட்டமன்றத்துல வந்து நான் ஒரு திராவிட பெண் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. நீங்க குறிப்பிட்ட மாதிரியே வந்து முதல்ல வந்து பாஜக கூட கூட்டணியில இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒருபோதும் இனி பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு அறிவிச்சாங்க. ஜெயலலிதா அவர்கள் பாஜகவை எந்த கண்ணோட்டத்துல சார் பார்த்தாங்க? 1998 தாங்க முதல் கூட்டணி. அந்த கூட்டணி உருவாகும்போது, அதிமுக பாய்ஸ் கார்டன் ரெகுலரா போயிட்டு வருவேன். ஏதாவது ஒரு வகையில வந்து ஒரு கன்சல்டேஷன் ப்ராசஸ் உண்டு. ஒரு நாள் வந்து
போயஸ் கார்டன்ல இருந்து தொலைபேசி மூலமாக நீங்க வாங்கன்னாங்க. நான் உள்ள போகும்போது எல்லா தலைவர்கள், பெரிய பெரிய தலைவர்கள்லாம் உட்கார்ந்திருக்காங்க. நாவலர், சேடப்பட்டி முத்தையா, இவங்க ஜெயலலிதா அம்மா நடுநாயகமா உட்கார்ந்திருக்காங்க. இந்த மாரி கூட்டணி பாரதிய ஜனதாவோடு வைக்கலாம் என்று நினைக்கிறேன்னாங்க. அப்ப நான் என்ன சொன்னேன்னா, அம்மா அதுல கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட் இருக்கு, பிளஸ் பாயிண்ட் இருக்குன்னு சொன்னேன். அவங்க உடனே எந்த பிளஸ் மைனஸ் பாயிண்ட் இல்ல, பிளஸ் பாயிண்ட் தான் இருக்கு. நீங்க உங்க ஆபீஸ்க்கு போங்கன்னு அனுப்பிட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த அந்த டிபேட் உள்ள வர்றதுக்கு அவங்க தயாரா இல்ல. ஒரு 2 நாள் கழிச்சு சேடபடியான்ட்ட என்ன சொன்னாருன்னா, அவரு முடிவு எடுத்துட்டாங்கங்க. நம்ம எப்படி குறுக்க சொல்ல முடியும்? நீங்க பேசாம இருக்க வேண்டியது தானே. நாங்கலாம் சும்மா தானே இருந்தோம். அப்டின்னாரு. நான் சொன்னேன், நான் பத்திரிக்கையாளர். நான் அரசியல்வாதி கிடையாது. என் கருத்த நான் சொல்லணும்ங்கிறதுனால தான் நான் சொன்னேன். சில மைனஸ் பாயிண்ட் இருக்கு. ஆனால் ஜெயலலிதா அவர்கள் அந்த முடிவு எடுக்கும்போது, வாஜ்பாய் அவர்கள் வந்து பிரதமர் வேட்பாளர். வாஜ்பாய் எப்போதுமே வந்து ரைட் மேன் இன் த ராங் பார்ட்டிங்கிறது தான் அவர பத்திய டிஸ்கிரிப்ஷன். ஒரு மனிதர் மிக நல்லவர். ஆனா அவர் இருக்கிற கட்சி வந்து கெட்டது. இப்படியான ஒரு நிலைப்பாட்டுல தான் அந்த 98 ஓடுச்சுங்க. 98ல அதிமுகவுக்கு நிறைய பிரச்சனை. 96 திமுக ஆட்சியோட வழக்குகள், அதை ஒட்டிய பல பிரச்சனைகள், 97 உள்ளாட்சி தேர்தல்ல வந்து திமுக அடைந்த வெற்றி, 98 வந்து அதிமுகவுக்கான வெள்ளி விழா வருது. இந்த காலகட்டத்துல வந்து மத்திய அரசு கவிழ்ந்து திடீர்னு தான் அந்த தேர்தல் வருது. அப்போ அவங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு கூட்டணி, மெகா கூட்டணியா இருக்கணும். திமுக வலிமையான திமுக. என்னன்னா திமுக, தமாக கூட்டணி. 96ல பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கு. ரஜினிகாந்த் வாய்ஸ். 96லயும் வாய்ஸ், 98லயும் அவர் சப்போர்ட். அப்ப அதை எதிர்கொள்ளணும்னு வரும்போது, பிற கட்சிகளை ஒன்றிணைக்க வேண்டிய அரசியல் நிர்பந்தம் ஜெயலலிதா அவர்களுக்கு ஏற்பட்டது. அதனால பிஜேபிக்கு 5 சீட்டு. ரொம்ப எதிர்த்த டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு 5 சீட்டு. அதே மாரி மிகவும் எதிர்த்த வைகோ அவர்களுக்கு 5 சீட்டு மதிமுகவுக்கு. கடுமையாக வந்து வழக்கு போட்டு இந்த ஜெயலலிதாவின் எல்லா சங்கடங்களுக்கும் காரணமாக அமைந்த சுப்பிரமணிய சாமிக்கு 1 சீட்டு. ஆலபாடி ராமமூர்த்தி ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக ஊழல் புகார் பட்டியல் கொடுத்து கவர்னர்ட்ட போய் மனு கொடுத்தார். சுப்பிரமணிய சாமி தான் கவர்னர்ட்ட வழக்கு தொடர்வதற்கான கவர்னர் சென்னாரெட்டிட்ட 1/4/1995 அன்று அந்த கடிதத்தை வாங்கினார். அனுமதி கிடைத்தது. இவ்வளவு பெரிய எதிர்ப்பு வரலாறு இருக்கு. சாதாரண எதிர்ப்பு இல்லைங்க. பெர்சனலான எதிர்ப்பு. ஆனாலும் 2 பேருக்கும் ஆளுக்கு 1 சீட்டு. 17 சீட்ட விட்டு குடுத்து 23 சீட்ல தான் அதிமுக 98ல நின்னது. வெள்ளி விழா மாநாடு. மாநாடு மலர் தயாரித்ததும் நான் தாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா, சில அரசியல் நிர்பந்தங்கள்ல சில கூட்டணிகள் நம்ம உருவாக்குறோம். அது கொள்கை கூட்டணி கிடையாது. நிச்சயமா கிடையாது. ஆனால் 40க்கு 30 தொகுதியில அது வெற்றி பெற்றது. பல தொகுதிகள்ல வெற்றி வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, 25,000, 30,000 தான் இருக்கும். அதாவது எம்பி தொகுதியில வெற்றி வித்தியாசம் அவ்வளவு கம்மி. ஆனா சட்டமன்றத்துக்கு 5,000, 6,000 தான் வரும். அது வந்து வெற்றி பெற்றதுனால தான் அதிமுகங்கிற கட்சிக்கான அந்த சுவாச பெருமூச்சு கிடைச்சது. அப்புறம் 2001 அதுக்கு அடுத்த 2 வருடம் கழித்து வந்த தேர்தல் 2001ல அது அதிமுக மாபெரும் வெற்றி பெற்றது. கிட்டத்தட்ட இதே கூட்டணி கொஞ்சம் தொடர்ந்தது. ஜெயலலிதா அவர்களின் கணக்கு தவறு இல்லங்கிறதுக்கான உதாரணம் 99ல திமுகவும் அதே மாதிரியான கூட்டணி பிஜேபியோட அமைச்சது. அதாவது அந்த காலகட்டத்துல பிஜேபி தீண்டத்தகாத கட்சி இல்ல. காரணம் வாஜ்பாய். அப்புறம் அத்வானி அவர்கள் 2009ல பிரதமர் வேட்பாளர் ஆகும்போது தமிழ்நாட்டுல எந்த கட்சியுமே கூட்டணி வைக்கல. சிறிய கட்சிகளை வைத்து பாரதிய ஜனதா தனி கூட்டணி தான் அமைச்சது. 2014 மோடி அவர்கள் போயஸ் கார்டனுக்கெல்லாம் வந்து கூட்டணி வைக்க வேண்டும் என்று அவர் பிரதமர் இல்ல, பிரதமர் வேட்பாளர். ஜெயலலிதா அவர்களை வற்புறுத்திய போது கூட அவங்க கூட்டணிக்கு போகல. காரணம் அதுக்கு முன்பே பாரதிய ஜனதாவோட எந்த கூட்டணியும் எப்போதும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்பதான் அந்த ஃபேமஸான மோடியா லேடியா இன்றளவும் பேசப்படுகிற அந்த சொற்றொடரை வந்து அவங்க மேடைகள்ல பேச ஆரம்பிச்சாங்க. ஆக ஜெயலலிதாவை பொறுத்தவரையில் என்னைக்குமே இந்துத்துவ தலைவர் இல்ல. நீங்க சொன்ன மாதிரி திராவிட பாரம்பரியத்தின் புதிய பரிணாமம் நான் தான் சட்டமன்றத்துல சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி பாப்பாத்தி, அது பிராமணர்ங்கிறத சுட்டிக்காட்டி பாப்பாத்திங்கிற விமர்சனங்கள் வைக்கும்போது, சட்டமன்றத்திலே என்னைய பாப்பாத்தின்றாங்க. நான் பாப்பாத்தி தான். நான் மறுக்கவே இல்ல. ஆனால் திராவிட பாரம்பரியத்தின் புதிய பரிணாமம் நான். இதுதான் அவங்க சொன்னது. அவங்க ஒருத்தர் வந்து ஒரு இடத்துலயோ, ஜாதியிலயோ பிறந்தத எப்படி மறுக்க முடியும்? இந்தியால நீங்க மதம்லாம் மாறிறலாம். ஜாதி மாற முடியாது. அத மறுக்க முடியாது. ஆனால் நான் வந்து திராவிட இனம், திராவிட பாரம்பரியம். அதுக்கெல்லாம் பிறகு தானே சமூக நீதி காத்த வீராங்கனை பட்டம் வந்து தரப்படுகிறது. அப்படி இருக்கும்போது வரலாறே புரியாம அண்ணாமலை பிதற்றுறதுங்கிறது ரொம்ப காமெடி ஃபேக்டர். தலைப்புச் செய்தி தவிப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். சார், ஜெயலலிதா அவர்கள் கொள்கைக்கும், பாஜகவின் கொள்கைக்கும் ஒத்து போகுமா சார்? அது மட்டும் இல்லாம இப்படியெல்லாம் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஹிந்துத்துவா தலைவர் அப்படின்னு பேசுறனால, அது பாஜகவுக்கு என்ன கிடைக்க போகுது? அதன் நோக்கம் என்ன சார்? அதாவது ஜெயலலிதா அவர்கள் காலத்துல ஒரு குறிப்பிட்ட ஓட்டு வங்கி அதிமுகவுக்கு ஆதரவா இருந்தது. ஓட்டு வங்கி கம்மி தான். ஆனா ஆதரவா இருந்தது.
இப்ப ஜெயா டிவியோட அந்த பழைய காலகட்டத்தை எடுத்தீங்கன்னா, மறைந்த சுதாங்கன் எனக்கு நண்பர். அவர்தான் ஜெயா டிவி எடிட்டர். அப்போ நாங்க பொலிட்டிக்கல் ப்ரோகிராம்ஸ் நடத்துவோம். பாய்ஸ் கார்டனுக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன ஆனெக்ஸ் பில்டிங்னு பேரு. அதோட மாடியில ஒரு தியேட்டர் ஒண்ணு இருந்ததுங்க. ஒரு சின்ன ஸ்கிரீன் வச்சு ஜெயலலிதா மற்றவங்கலாம் பார்க்குற மாரியான ஒரு தியேட்டர். ஒரு 15 பேர் பார்க்கலாம். அந்த மாரி ஒரு சின்ன சீட்டிங் எல்லாம் போட்டு, நானும் அங்க படங்கள் பார்த்துருக்கிறேன். அதுதான் எங்களோட ஸ்டுடியோ. ஆரம்ப கட்டம் அவ்வளோ கஷ்டமான கட்டத்துல தான் ஜெயா டிவி ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ ஜெயலலிதா அவர்கள் ஜெயா டிவில ஒரே ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சி வந்து இந்த சிறிய ஓட்டு வங்கியை கவர்ந்தது. அது என்ன அப்டின்னா, வைஷ்ணவ சம்பிரதாயம் கொண்ட திருக்கோவில்கள். அந்த திருக்கோவில்கள்ல நடத்தப்படுகிற காலை வேளை பூஜைகள். இத வந்து ஒரு நண்பர், அவர் பேர் நான் மறந்துட்டேன் ஆக்சுவலா. அவர் தான் அத தொகுத்து வழங்குனாரு. ஏதோ ஒரு அருள்ன்னு வரும். தெய்வத்தினர்ல அந்த மாரி ஒரு தலைப்பு வச்சு. பல வீடுகள்ல என்ன ஆச்சுன்னா, அதாவது பிராமண வீடுகள், வைஷ்ணவ சம்பிரதாய வீடுகள்ல இப்போ ரிமோட்ட வந்து முதல் நாள் வந்து ஜெயா டிவிக்கு வச்சுட்டு, டிவிய அணைச்சுட்டு மறுநாள் காலையில எழுந்திரிக்கும்போது 6:30 மணிக்கு என்னமோ காலையில. எழுந்திரிக்கும்போதே அந்த ரிமோட்ட மட்டும் பிரஸ் பண்ணா, உடனே வந்து பெருமாள் கோயில் தரிசனம் வர்ற மாரி எல்லாம் செட் பண்ணி வச்சிருந்தாங்க. எனக்கே தெரியும். பெரிய மத நம்பிக்கை அது. ஆழ்ந்த கடவுள் நம்பிக்கை. இத வந்து நம்ம வந்து இதுல குறையெல்லாம் கண்டுபிடிக்கவே முடியாது. அவரவர்கள் நம்பிக்கை அவரவர்களுக்கு. ஆனா, ஒரு கமர்ஷியல் ஆர்கனைசேஷன் மத நம்பிக்கை, பல்வேறு மத நம்பிக்கைகளுக்கு அது இடம் குடுக்கணும். ஏன்னா, அது வந்து நியூஸ் சேனல் கிடையாது. நியூஸ் சேனல் கான்செப்ட்லாம் அப்ப பெருசா வரல. சன் நியூஸ் மட்டும் இருந்தது. ஒரு ஜெனரல் என்டர்டெயின்மென்ட் சேனல். ஜிஇசின்னு சொல்லுவோம். இந்த ஜிஇசி சேனல்ல பலதரப்பட்ட மக்களுக்கான திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய பலதரப்பட்ட புரோகிராம்கள். இப்ப உதாரணமா பட்டிமன்றம், அதுக்கு ஒரு டைம் குடுத்திருப்பாங்க. இப்படியே அது வந்து ஒரு மிக்ஸடா கதம்பமா தான் இருக்கும். ஆனா, இதன் மூலமாக அதிமுகவுக்கு ஒரு லாபம் கிடைச்சது. ஒரு 2-3% ஓட்டு வங்கி, அதோட பாரம்பரிய ஓட்டு வங்கி கிடையாது. திராவிட ஓட்டு வங்கி கிடையாது. ஜாதி ரீதியான ஓட்டு வங்கி கிடையாது. இன்னொரு ஓட்டு வங்கி உருவாகி கிடைச்சது. அது இப்ப இல்ல. அதான் உண்மை. இந்த ஓட்டு வங்கிய அண்ணாமலை எப்படி தவறா நினைக்கிறார்ன்னா, இது இந்துத்துவா ஓட்டு வங்கின்னு நினைக்கிறார். அதனால அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜெயலலிதா இந்துத்துவா தலைவர்னா, அந்த ஓட்டு வங்கி நமக்கு வந்துரும்னு நினைக்கிறாரு. ஆனா ஃபார் தட் மேட்டர் அந்த ஓட்டு வங்கி இப்ப பிஜேபிட்ட தான் இருக்கு. பிஜேபியோட கோர் ஓட் பேங்க் நீங்க சென்னைன்னு எடுத்தீங்கன்னா, அது மோஸ்ட்லி வந்து தென்சென்னை பகுதியிலயும், மத்திய சென்னையின் ஒரு சில பகுதிகள்லயும் இருக்கும். இப்ப அதே மாரி மதுரை, கோயம்புத்தூர்ன்னு எடுத்தீங்கன்னா, அந்த அர்பன் டாப் கிளாஸ் ஓட்டு வங்கி ஒண்ணு அங்க இருக்கும். இது எல்லாமே ஒரு காலத்துல அதிமுகவோட 2-3% ஓட்டு வங்கியில ஒரு பகுதியா இருந்துச்சு. இன்னைக்கு அது இல்ல. அப்ப பிஜேபி அவங்ககிட்ட இருக்கிற ஓட்டு வங்கிக்கே அவங்க வந்து இப்ப வேற ஒரு தலைவர் தேட வேண்டிய கட்டாயத்துல போய் மாட்றாங்க. அதாவது ஜெயலலிதா இந்துத்துவா தலைவர்ன்னு சொல்றது மூலமாக எந்த ஓட்டு வங்கி அவங்க கவருவாங்கன்னா, அவங்ககிட்ட இருக்கிற ஓட்டு வங்கிய தான் கவருவாங்க. அப்ப அண்ணாமலைக்கு இந்த தேர்தல் கணக்குகளும், தமிழ்நாட்டு அரசியல் சரித்திரமும் தெரியல. சரி, இந்த ஃபார்ம் 17ய வெளியிட முடியாது அப்படின்னு வந்து தேர்தல் ஆணையம் வந்து உச்சநீதிமன்றத்துல வந்து தெரிவிச்சிருக்காங்க. அப்படியெல்லாம் வெளியிடணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இத எப்படி பார்க்குறீங்க சார்? இல்ல 17 நம்ம வாக்குப்பதிவு முடிந்த உடனேயே அந்த போலிங் பூத்ல இருக்கிற ஏஜென்ட்களுக்கு குடுத்துருவாங்க கையில. அது நாட் அ சீக்ரெட் டாக்குமெண்ட். அன்னைய தேதிக்கான எல்லா வாக்குப்பதிவு எல்லாம். அதுல பார்ட் 1, பார்ட் 2ன்னு 2, 3 பிரிவுகளும் உண்டு. அதே 17ல கவுண்டிங் அப்பவும் அத நிரப்புவாங்க. 2வது கடைசி ஓட்டு, அந்த சீரியல் நம்பர்கள், அந்த மிஷினோட சீரியல் நம்பர் எல்லாமே அதுல குறிச்சுருவாங்க. அது அது வந்து எல்லா கட்சியோட அல்லது எல்லா வேட்பாளர்களோட அதிகாரப்பூர்வமான போலிங் ஏஜென்ட் கையில இருக்கும். மோஸ்ட்லி அத வந்து ஒரு ஜெராக்ஸ் காப்பி போட்டு அந்தந்த எம்பி தொகுதின்னா அதுக்கு பொறுப்பான யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட குடுத்துருவாங்க. ஆக அது வந்து ஒண்ணும் சீக்ரெட் டாக்குமெண்ட் இல்ல. தாராளமா வெளியிடலாம். உண்மையான பிரச்சனை என்ன அப்டின்னா, தேர்தல் ஆணையம் சட்டப்படி வெளியிடணுங்கிற அவசியம் இல்ல. பொதுமக்கள் மத்தியில இப்ப ஒரு சந்தேகம் வந்துருச்சு. தேர்தல் ஆணையம் நியூட்ரலா நடக்கல. ஒருதலை பட்சமா நடக்குது. பிஜேபி பேர்ல புகார் குடுத்தா எந்த நடவடிக்கையும் இல்ல. இப்படி பல குற்றச்சாட்டுகள் 1ஆம் கட்ட தேர்தல்ல இருந்து இன்னை வரைக்கும் இருக்கு. மோடிக்கு வந்து பயப்படுறாங்க. பம்முது. மோடி வந்து வெறுப்பு பேச்சு பேசினாலும் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கிறது இல்ல. அதே நேரத்துல மத்தவங்கன்னா உடனே வந்து ஏதாவது ஒரு நோட்டீஸ் அனுப்புது. இது வந்து இருக்குங்க. இல்லன்னுலாம் சொல்ல முடியாது. இப்ப தேர்தல் ஆணையம் தன்னோட அப்பழுக்கற்ற தன்மையை நிரூபிப்பதற்காக ஒரே ஒரு டிமாண்ட் தான். 17 இருக்கிற 17 ய
பப்ளிக் டாக்குமெண்டா இருக்கிற 17C வாக்காளர்களும் தெரிஞ்சுக்கிற மாதிரி இணையத்துல ஏத்துங்க. இதுதான் அந்த டிமாண்டுங்க. வாக்காளர் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படிங்கிற ஸ்டாண்ட் யாரும் எடுக்க முடியாது. ஏன்னா இந்தியால சுதந்திரமா தேர்தல் நடக்குங்கிறத உறுதி செய்யறது தேர்தல் ஆணையம். சுதந்திரமா தேர்தல் நடக்குன்னு உணர வேண்டியது வாக்காளர்கள், சாமானிய வாக்காளர்கள். அப்ப 17C அப்லோட் பண்றதுனால என்ன நஷ்டம்? எந்த நஷ்டமும் இல்ல. அப்லோட் பண்ணலாம். ஒரே ஒரு ப்ராப்ளம். 6ஆம் கட்ட தேர்தல் இன்னையோட முடிஞ்சு போகுது. இனி 7ஆம் கட்ட தேர்தலுக்கு தேர்தல் ஆணையம் வேலை பார்க்கணும். அதுக்கு பிறகு கவுண்டிங் வேலை பெரிய வேலை. இந்த இடைப்பட்ட காலத்துல எங்களால 17C ஏத்த முடியல அப்படின்னு கௌரவமா சொல்லியிருக்கலாம் தேர்தல் ஆணையம் சுப்ரீம் கோர்ட்ல. அதை விட்டுட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு ஒண்ணும் கட்டாயம் இல்லைங்க. நாங்க என்ன சட்டப்படி இதுக்கெல்லாம் ஆன்சரபிள் இல்ல. எங்களை பத்தி இப்படி எல்லாம் நீங்க புகார் சொல்றதுனால எங்க பேர்ல சந்தேகம் வருது. உங்க பேர்ல சந்தேகம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. புகார் சொல்லித்தான் சந்தேகம் வரணும்னு இல்ல. நீங்க வந்து மோடியோட ஏஜென்சிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருக்கு. நீங்க தான் அதை ப்ரூவ் பண்ணணும். நான் நியூட்ரல் அப்படின்னு நீங்க தான் ப்ரூவ் பண்ணணும். இன்ஸ்டெட் நீங்க வந்து எனக்கு சட்ட கட்டாயம் இல்ல என்று ஒரு ஸ்டாண்ட் எடுத்தது அது தவறான ஸ்டாண்ட். ஆனா சுப்ரீம் கோர்ட் உடனடியா அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கான டைம் இல்ல. அதுதான் உண்மை. அப்ப வழக்கு முடிஞ்சிருச்சான்னா வழக்கு முடியல. வழக்கு தேர்தலுக்கு பிறகு நடக்கும். விவிபேட் வரும்போது இதே தாங்க. அது ஒருத்தன் பட்டன் அமுத்துறான். யாருக்கு ஓட்டு போட்டோம்? ஓட்டு பதிவாச்சா இல்லையா? நம்ம போட்டது சூரியனுக்கா, இலைக்கா? இந்த குழப்பத்தோட தான் அவன் வந்து வெளியில போயிட்டு இருக்கான். பூத்த விட்டு. அப்போ ஒரு வாக்காளன் ஓட்டு போடுறான். நம்ம யாருக்கு தான் போட்டோம் அப்படின்னு உறுதியோட வீட்டுக்கு போகணும்ல. அதுக்கான வழி என்ன? இதுதான் முதல் வழக்கு. விவிபேட் வழக்கு. 2014 வரைக்கும் நடந்து 14ல தான் விவிபேட்ங்கிறதே உள்ள வருது. இப்ப இத வந்து முதல்ல ஏத்தாங்க. தேர்தல் டைம்ல தான் இந்த வழக்கு வந்துச்சு. தேர்தல் ஆணையம் அப்படியெல்லாம் சொல்ல வேண்டியது இல்லைங்க. இவிஎம் யாருமே டேம்பர் பண்ண முடியாது. பட்டன் அழுத்தினா அழுத்தினதுதான். இப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா, அந்த தேர்தல்லாம் முடிஞ்ச பிறகு விவிபேட்டுக்கு ஆர்டர் போட்டு காலம் பட்டன் அழுத்திட்டான். ஆனா வீட்டுக்கு போய் தேர்தல் ரிசல்ட் வந்தனையும் அவன் வந்து யாருக்கு ஓட்டு போட்டோம்னு குழம்பிட்டு இருக்க முடியாது. அதனால அதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கணும். என்ன வழி இருக்கு? நியூயார்க்ல வந்து இந்த மாதிரி ஒரு விவிபேட்ங்கிற ஒரு எந்திரம் இருக்குன்னா, அப்புறம் அந்த டெமோ எல்லாம் பார்த்து அதை எக்ஸ்பெரிமெண்டலா இம்ப்ரூவ் பண்ணி இன்னைக்கு நம்ம விவிபேட் வந்துச்சு. ஆக எல்லா முயற்சிகளும் வாக்காளரை தெளிவுபடுத்துறதுக்கு தான். இந்த நாடு 100 கோடி வாக்காளர்களால் நிரம்பியது. 100 கோடி வாக்காளருக்கு தான் தேர்தல் ஆணையம் இருக்கே தவிர, தேர்தல் ஆணையத்துக்காக வாக்காளர்கள் கிடையாது. அதுபோக சட்டம் இல்லாம இருக்கலாம். ஆனால் சட்டத்தின் வரிகள், அந்த வரிகளுக்கு இடையே இருக்கிற உணர்வு, எதுக்காக அந்த சட்டம் இயற்றப்பட்டது? அப்போ சட்டத்தின் வரி முக்கியமா? சட்ட இயற்றுபவர்களின் நோக்கம் முக்கியமா? இன்டென்ஷன் ஆஃப் லா மேக்கர் மோர் இம்பார்ட்டன்ட். அப்போ வாக்காளன் சுதந்திர தேர்தல் நடந்தது அப்படின்னு உணரணும். அதுக்கு 17C ஹெல்ப் பண்ணும். அப்ப இனிமேல் வர முழுமையற்ற தீர்ப்பு வரும்போது 17C அப்லோட் பண்ணு என்கிற முடிவை தான் உச்சநீதிமன்றம் எடுக்கும். நன்றி சார். எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி.